மயிலாடுதுறையில் மாதிரி பயிற்சி வழங்குவதற்காக பல்வேறு பகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் அனுப்பும் பணியினை பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் ஆட்சியர் மகாபாரதி பார்வையிட்டார். மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு பகுதியில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் வளாகத்தில் உள்ள கிடங்கில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மயிலாடுதுறை, பூம்புகார் மற்றும் சீர்காழி சட்டமன்ற தொகுதிகளில் பொதுமக்களுக்கு வாக்குப்பதிவு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கவும் இந்த எந்திரங்கள் தாலுகா வாரியாக பிரித்து அனுப்பும் பணியானது நடைபெற்றது. தொடர்ந்து இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் பார்வையிட்டார். தொடர்ந்து வாக்குப்பதிவு எந்திரம், கட்டுப்பாட்டு கருவி, ஒப்புகை சீட்டு எந்திரம் உள்ளிட்டவற்றை அரசியல் கட்சி பிரமுகர்கள் நேரடியாக பார்வையிட்டனர். இந்த நிகழ்வில் கோட்டாட்சியர் யுரேகா, அர்ச்சனா உட்பட பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்த காசி தமிழ்ச் சங்கமம் 2023 கன்னியாகுமரி வாரணாசி தமிழ் சங்கம ரயிலை பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் வரவேற்றனர். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசி நமோ படித்துறையில் காசி தமிழ்ச் சங்கமம் 2023 தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி வாரணாசி தமிழ்ச் சங்கம ரயிலையும் காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு அதிகாலை மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்தடைந்தது. இதனை மத்திய அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன் தலைமையிலான பாஜகவினர் ரயிலுக்கு மாலைகள் அணிவித்து, என்ஜின் டிரைவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி ஆரவாரத்துடன் வரவேற்றனர். இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், டிஎஸ்பி அலுவலகத்தில் திருச்சி மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி கார்த்திகேயன் வருடாந்திர ஆய்வு செய்து புதிய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டுவதற்கான இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தற்போது காவேரி நகர் டான்சி ரோட்டில் உள்ள நகராட்சி சமுதாய கூட கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. எஸ்பி அலுவலகத்திற்கு நிரந்தர கட்டடம் கட்டுவதற்காக புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பால்பண்ணை பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருச்சி சரக ஐஜி கார்த்திகேயன் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறையின் நடவடிக்கைகள் குறித்து வருடாந்திர ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை டிஎஸ்பி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் நவீன காவல் கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு செய்து கண்காணிப்பு கேமராவின் செயல்திறன்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து பால்பண்ணை பகுதியில் புதிய எஸ்பி அலுவலகம் கட்டுவதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தினை ஐஜி கார்த்திகேயன் பார்வையிட்டார். அப்போது 4 ஏக்கர் 51 சென்ட் பரப்பளவில் எஸ்பி அலுவலகம் கட்டுவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 மாதத்தில் கட்டிடம் கட்டுவதற்கான டெண்டர் விடப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து எஸ்பி அலுவலகத்தில் ஆய்வு செய்து மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, கள்ளச்சாராய ஒழிப்புக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் புதிய மாவட்டத்தின் தேவைகள் குறித்தும் எஸ்பி மீனாவிடம் கேட்டறிந்தார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு துறை, தன்னார்வலர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் வழங்கிய 10 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி 2 லாரிகளில் அனுப்பி வைத்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான கிழக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்தது. இதனால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களை மழை வெள்ளத்தால் பேரிழப்புக்குள்ளானது. வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ள மக்களுக்கு 5 ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு வழங்கப்பட்டது. போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடைபெற்றது. வடியாத வெள்ள நீரால் பொதுமக்கள் குடிநீர், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை பெற முடியாமல் சிக்கி தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்கப்பட்டது. அரசு துறையினர், கல்வி நிறுவனங்கள், தன்னார்வலர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த 10 லட்சம் மதிப்பிலான மளிகை சாமான்கள், வாட்டர் பாட்டில்கள், பாய், போர்வை, உடைகள், பிஸ்கட், பிரெட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் 2 லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டன. இதனை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து அனுப்பி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சட்டநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கும்பாபிஷேக பணிக்காக கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி நந்தவனத்தில் பள்ளம் தோண்டிய போது 23 ஐம்பொன் சுவாமி சிலைகள் மற்றும் 492 தேவார பதிகம் பதிக்கப்பட்ட செப்பேடுகள் கண்டெடுக்கப்பட்டு அவை கோவில் வளாகத்தில் பாதுகாக்கப்பட்ட அறையில் வருவாய்த்துறை மூலம் பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொல்லியல் துறை இணை இயக்குனர் சிவானந்தம் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் முதல் கட்டமாக 112 செப்பேடுகளை சீல் வைக்கப்பட்ட அறையிலிருந்து வருவாய்த்துறையினர் முன்னிலையில் வெளியில் எடுத்து ரசாயனம் கொண்டு சுத்தம் செய்யும் பணியினை தொடங்கியுள்ளனர். இதேபோல் அனைத்து செப்பேடுகளையும் சுத்தம் செய்து பின்னர் செப்பேடுகளில் தகவல் படி எடுக்கப்பட்டு ஆய்வு செய்ய உள்ளதாகவும் 10 நாட்கள் இந்த பணி நடைபெறும் எனவும் தெரிவித்தனர். செப்பேடுகளை ஆய்வு செய்ய தொல்லியல் துறை வருவதை அறிந்த தமிழ்ச்சங்கத்தினர் அதிகாரிகளிடம் ஆய்வு முடிந்த பின்னர் செப்பேடுகளை கோவிலிலேயே வைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர்.
மயிலாடுதுறையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அலுவலகத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் திறப்பு விழா நடைபெற்றது. தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி பயிற்சி மையத்தை துவங்கி வைத்தார். தொடர்ந்து சொந்த தொழில் தொடங்க ஆர்வமுள்ள நபர்களுக்கு இந்த பயிற்சி மையத்தில் கோழி வளர்ப்பு, விவசாயம், தையல் மற்றும் ஓட்டுநர் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தகுந்த ஆலோசனை வழங்கப்பட உள்ளது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் கல்வி கடன் உதவி, சுய தொழில் தொடங்குதல் மற்றும் மகளிர் குழுவினர் உள்ளிட்டோருக்கு 3,35,39,000 மதிப்பிலான கடனுதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். முன்னதாக பேசிய மாவட்ட ஆட்சியர், முயற்சிகளை எப்போதும் கைவிடக்கூடாது என்றும் ஒரு கட்டத்தில் விருட்சமாக வளர்ந்து நிற்கும் எனவும் கூறினார். நாம் செய்யக்கூடிய தொழில் உண்மையாக இருக்க வேண்டும் எனவும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏமாற்றி தொழில் செய்யக்கூடாது என்பதை தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். நேர்மையான வழியில் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி கிட்டும் என தெரிவித்தார். நேரு யுவகேந்திரா நாகப்பட்டினம் சார்பில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா மற்றும் தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவேகானந்தரின் திருவுருவப் படத்திற்கு நேரு யுவகேந்திரா பொறுப்பாளர்கள், தன்னார்வலர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சுவாமி விவேகானந்தரின் இளைஞர் மீதான நம்பிக்கை, வாழ்க்கைக்கு தேவையான விவேகானந்தரின் தத்துவங்கள் உள்ளிட்டவை குறித்து மாணவ மாணவியர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இதில் பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பங்கேற்ற தேசிய இளையோர் திருவிழாவின் நேரலை நிகழ்ச்சியும் இளைஞர்களுக்கு திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி தாளாளர் வெங்கட்ராமன், CCC சமுதாய கல்லூரி நிறுவனர் காமேஷ், நேரு யுவகேந்திரா பொறுப்பாளர் சுந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த திருவாவடுதுறையில் 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சைவ ஆதீன திருமடம் அமைந்துள்ளது. தமிழகத்தின் மிகப்பெரிய ஆதீன மடமாக திருவாவடுதுறை விளங்கி வரும் நிலையில் ஆதீன குருமுதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளின் ஆண்டு பெருவிழா மற்றும் பட்டின பிரவேசம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆதீன தலைமை மடத்தில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தொடர்ந்து அன்னக்கொடி ஏற்றப்பட்டது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் சமூக பணி, சைவ பணி ஆகியவற்றில் சிறப்பாக பணியாற்றி வருபவர்களுக்கு 5,000 பொற்கிழியுடன் சிறப்பு விருதுகளும், சைவ சமயம் சார்ந்த புத்தகங்கள் வெளியீட்டும் நடைபெறுகிறது. தொடர்ந்து 5ஆம் நாள் உற்சவம் கோமுகீஸ்வரர் ஆலயத்தில் திருஞான சம்பந்தருக்கு இறைவன் பொற்கிழி வழங்கும் விழாவும், 18ஆம் தேதி குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள் சன்னதியில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும், அன்று இரவு ஆதீன 24வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பிலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பல்லக்கில் வீதி உலா வந்து கொழுக்காட்சி அருளும் பட்டின பிரவேசமும் நடைபெறுகிறது. திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் காவல்துறை சார்பில் போதையில்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு போதை பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டு, போதையில்லாத சமுதாயத்தை உருவாக்க மாணவர்களால் மட்டும் முடியும். எனவே மாணவர்கள் இங்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுவதோடு தங்கள் இல்லத்திலும் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் போதை பழக்கத்தின் தீமைகள் குறித்தும் எடுத்துரைத்து போதை பழக்கத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க சிறு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் வருங்கால சமுதாயம் போதை இல்லாத மற்றும் போதைப்பொருள் எதற்கும் அடிமையாகாத சமுதாயம் உருவாக்க முடியும் என சீர்காழி காவல் ஆய்வாளர் சிவக்குமார் பேசினார். தொடர்ந்து போதை பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்தும், உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவது குறித்தும் காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட செய்தி மடல் வாசித்தவர் மணிகண்டன் குருமூர்த்தி.